அட்ரா அட்ரா அட்ரா. என்னடா ஒன்னே நீ அடிச்சுக்கிற? பால் ஆடுறா. டீம்ல வந்து விராட் கோலி அடிச்சிருக்காரு, அதுக்காகவே இன்னைக்கு நான் அடிக்கிறேன்டா. அந்த ரஜத் பட்டிதர், ஜித்தேஷ் சர்மா அடிச்சிருக்கானுங்களா? ஆமா, நானும் இன்னைக்கு அடிக்கிறேன். நேத்து வந்த பசங்க நேத்து வந்தானுங்களா? டேய் அவன் ரொம்ப நாளா மேட்ச் ஆடி பாத்துறா, அவுட் ஆயிராத. டேய் நீ என்ன ரிட்டையர்ட் அவுட் ஆக்கிடாதடா போதும். நான் அடிக்கிறேன். எவ்வளவு அடிக்கணும்? 30 ரன் அடிக்கணும்டா. என்னால முடியலடா. என்னால முடியலடா, நான் அவுட் ஆக போறேன். நானும் அவுட் ஆயிடுறேன். வேற எவனா அடிப்பா. டேய் ஏன்டா அவுட் ஆன? 15 ரன் தான நான் அடிச்சிருக்கலாமேடா. அதே 15 ரன் தானே நீ எடுத்துருக்கலாம்டா. டேய் நீ 15 ரன் நீ தானடா அடிச்சிருக்கணும். நீ தான்டா கேப்டன், நீ தான்டா 15 நான் கேப்டன்னால விக்கெட் எடுத்துருக்கலாம்டா. ரன் அடிக்க நீ தான் அடிச்சிருக்கணும். என்ன ப்ரோ, என்ன பிரச்சனை? ஸ்லீவ்லெஸ்லாம் இறக்கி விட்டுருக்கீங்க, பார் வெஸ்ட் வந்திருக்கீங்களா? ஸ்கைன்னு மாறணும்ல அதுக்காக. ஸ்கைனா பறங்க. ஸ்கைனா எப்படி பறக்கும்? பேடு தான் ஸ்கைல பறக்கும். அது ஹார்திக் பாண்டியா இருக்காருலங்க, ஆமா, அவர் அந்த 15 ரன் அடிச்சிருந்தாருன்னா ஈஸியா ஜெயிச்சிருந்திருக்கலாம்ல. 15 ரன்னுக்கு ஏன்டா இப்படி சண்டை போடுறீங்க? அவன் ஒரு 7.5 நீ ஒரு 7.5 அடிச்சிருந்தா 15 ரன் வந்துரும். நியாயப்படி அந்த 15 ரன் நீ தான்டா அடிச்சிருந்திருக்கணும். 25 பாலுக்கு 26ன்னு ஓடி நீ சாடிட்டு இருக்கடா T20ல வந்து. ஏன்டா இப்படி பண்ற? வெற்றி தோல்விலாம் வீரனுக்கு சகஜம்டா, புரியுதா? இன்னைக்கு தோக்குறவன் நாளைக்கு ஜெயிப்பான். நாளைக்கு நமக்கு மேட்சே இல்லையடா. நாளைக்கு வேற எவனுக்கும் மேட்ச் இருக்குல்ல, ஆமா, அதுல எவனாவது ஜெயிப்பான். வாங்க அதை போய் வேடிக்கை பாருங்க. அப்ப கூட நம்ம ஜெயிக்க மாட்டோம்ல. அதெல்லாம் ஜெயிக்க மாட்டோம். அது எப்படி ஜெயிப்போம்? டேய் T20 கேப்டன் உன்கிட்ட ஒண்ணே கேக்குறேன், சொல்லுங்க. தயவு செஞ்சு அடிடா. அப்படி இந்த ஓடிஐ கேப்டன் இருக்காருல்ல, அவரையும் கொஞ்சம் ஏதாவது அடிக்க சொல்றா. அடிக்கவே மாட்டீங்க ஆளுக்கு.